ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்று 4ஆம் நாள் கந்த சஷ்டி பெருவிழா. இப்பொழுதும் போல நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முடிந்தால் எழுந்து குளித்துவிட்டு பூஜையை ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை என்றால் 7-8 மணிக்குள்ளார நாம் தீபமேற்றி வழிபட வேண்டும். இன்று ஷட்கோண கோலம் போட்டு 4 தீபம் ஏற்றி வையுங்கள். நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். முருகப்பெருமான் படம் இருந்தாலோ சிலை இருந்தாலோ அலங்காரம் செய்து வைத்துவிட்டு செவ்வரளி மலரோ செம்பருத்தியோ அல்லது எந்த மலர் கிடைக்கிறதோ மலர் சாத்தி நம்முடைய வேண்டுதலை வைத்து நாம் வேண்டினால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். இன்று தொழில் முன்னேற்றத்திற்கும் நம்முடைய வேலை வாய்ப்புக்காகவும் இந்த திருப்புகழ் பாடலை பாடுங்கள். திருப்புகழில் உள்ள இந்த 83வது பாடல் பெருக்க சஞ்சலித்து என்று தொடங்கும் பாடலை நாம் இன்றைக்கு முழுவதும் இந்த பாடலை நாம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் வேலைக்காகவும் இந்த பாடலை பாடலாம். திருப்புகழ் புத்தகம் இல்லை என்றாலும் நீங்கள் யூடியூப்பில் கூட போட்டு பார்க்கலாம். இந்த 83வது பாடல் வரும். அதே மாதிரி கந்தர் அனுபூதியில் வரும் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாடலையும் இன்றைக்கு நாம் 6 முறை சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படவும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை வாய்ப்புக்காகவும் இந்த பாடல்களை நாம் இன்றைக்கு சொல்லலாம். அதே மாதிரி உண்மையான அன்போடு பக்தியோடு நாம் முருகனை வணங்கினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். முடிந்தால் கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், பிறகு சுப்பிரமணிய காயத்ரி மந்திரம் கூட உள்ளது. இதையும் நாம் இன்றைக்கு படிக்கலாம். இன்றைக்கு நெய்வேத்தியமாக கலந்த சாதம் செய்து படைத்துவிட்டு யாராவது 2-3 பேருக்காவது நாம் அந்த சாதத்தை அன்னதானம் செய்யலாம். பிறகு தேங்காய் தானம் கூட இன்றைக்கு செய்யலாம். ஒரு 3 பேருக்காவது தேங்காய் வாங்கி கொடுக்கலாம். இந்த கந்த சஷ்டி நாட்களில் நாம் காலை மாலை இருவேளையும் தீபம் ஏற்றி வைத்து உண்மையான அன்போடு பக்தியோடு முருகனை வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.